வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. மரியாதையா உண்மை சொல்றீங்களா இல்ல? சார் கடைசியா ஏதோ கரடி மலைன்னு பேசிட்டு இருந்தாங்க சார். வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது சார். கரடி மலையா? அந்த கரடி மலையை எல்லா டைரக்ஷன்லயும் ரவுண்ட் அப் பண்ணுங்க. எஸ் சார். சந்தேகம் எல்லாத்தையும் இமிடியேட்டா பிடிச்சிரு சார். ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஐயா சொல்றத கேட்டீங்களா? எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணுங்க. டிலே பண்ணாதீங்க குயிக். ரவுண்ட் அப் பண்ணிரோம் சார். சிறந்த தொழிலதிபரா தேர்ந்து அது இந்த வீடியோ எல்லாம் மூவ் பண்ண சும்மா இருக்கு. யாரும் மூவ் பண்ணாதீங்க. ஸ்பெஷல் என்கொயரிக்காக உங்க எல்லாரையும் நாங்க அரெஸ்ட் பண்றோம். சார் வாங்க சீக்கிரம். சொல்லுங்க. இன்வெஸ்டிகேஷன்ல நான் டீடைலா விசாரிச்சத பாக்குறப்போ ஒரு மூவில வர்ற ஃபயர் சவுண்ட் வச்சு தான் தீவிரவாதிங்க சுடுறதா சொல்லி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு. திஸ் இஸ் த ஃபேக்ட். அதனால எந்த குழப்பமும் வேண்டாம். அவங்க தீவிரவாதிகளே இல்ல. தீவிரவாதிகளா இல்லைன்னா அப்ப இவனுங்க யாரு? இந்த 4 பேர் தான் அதுல சம்பந்தப்பட்டவங்க. 91ல ஏன் லிமிட்ல இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேஷன்ல மட்டும்தான் இவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. அதே மாதிரி புத்திசாலித்தனமா IMEI இல்லாத ஒரு பழைய மொபைல் தான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவனுக்கு கடைசியா கவர்மெண்ட் சீல் வச்ச பழைய குடோன்ல தான் பதுக்கி இருந்திருக்காங்க. அந்த குடோன்ல அவங்க விட்டுட்டு போன ஒரே எவிடன்ஸ் கிட்னாப் பண்ணவங்களோட போட்டோ மட்டும்தான். இதுல முக்கியமான விஷயம் கிட்னாப் பண்ண சொன்னவங்களே இப்ப அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு, அவனுங்க சிட்டில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தான் அந்த பொண்ணு போன்ல யூடியூப்னு பேசியிருக்காங்க. போன்ல பேசினவங்க வயசு 25க்குள்ளதான். ஆனா நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ்ல இந்த 4 பேரோட வயசு கண்டிப்பா 60க்கு மேலதான். அப்ப அந்த போன்ல பேசின பசங்க யாரு? உனக்கு என்ன சார்? 1000 ரூபாய். இரு இவ்வளவு புறா சொல்றேன். ஏண்டா?